அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான வரலாற்று கதையை பார்க்க போகிறோம். அது கேஜிஎஃப் என்று சொல்லப்படுகிற கோலார் தங்க வயல், கோலார் கோல்டு ஃபீல்டு. இது கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூரிலிருந்து ஒரு 110-115 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இங்குதான் 1800களின் மத்தியில் தொடங்கிய தங்க சுரங்கம் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாக 1950 வரையில் மிகவும் லாபகரமான முறையில் இயங்கியது. அதுக்கு பிறகும் ஒரு 20 வருஷம் இயங்குனுச்சு. ஆனால் மூடுவதும் திறப்பதுமாக அது பல பிரச்சனைகளை சந்திக்க தொடங்கியது. அது ஆழம் அதிகரித்து ஏற்கனவே தங்கம் எடுத்த பகுதிகள் போய்விட்டதால் சுரங்கம் தோண்டுவதை விட தங்கத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் குறைய ஆரம்பித்து விட்டது. அதனால் அது மூடப்பட்டு விட்டது என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு நாம் இந்த வரலாற்றை முழுமையாக பார்க்க போகிறோம். கோலார் தங்க வயலுக்கு தமிழர்கள் எப்படி வந்தார்கள் என்று பார்த்தால், நான் ஏற்கனவே உங்களுக்கு பல காணொளியில் சொன்னபோது, சோழர்கள் 9வது நூற்றாண்டு, அதாவது 980 தொடங்கி 1017ஆம் ஆண்டுக்குள் ராஜராஜ சோழன் ஒரு மிகப்பெரிய பேரரசனாக எழுந்த நேரத்தில் கர்நாடகா, பெங்களூரு, கோலாறு எல்லாம் கைப்பற்றப்பட்டு அவர்களின் ஆட்சியின் கீழ், சோழர்களின் ஆட்சியின் கீழ் வந்தது. பிறகு ராஜேந்திர சோழன், பிறகு குலோத்துங்க சோழன் என்று ஒரு 200 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 1203ஆம் ஆண்டு வரையில் அங்கு சோழர்களின் ஆட்சி தான் நிலை பெற்றது. அப்பொழுதே கோலார் கைப்பற்றப்பட்டு விட்டது. அப்பொழுதே தமிழர்களின் குடியேற்றம் தொடங்கிவிட்டது. ஆனால் தங்கச் சுரங்கத்தில் வேலை செய்ய யாரும் தமிழ்நாட்டிலிருந்து அப்போது வரவில்லை. சிப்பாய்களாக, இராணுவ வீரர்களாக, தளபதிகளாக, அரசர்களினுடைய உதவியாளராக, கட்டுமான பணிகளுக்கு, விவசாய பணிகளுக்கு என்றுதான் தமிழர்கள் அங்கே குடியேறினார்கள். அதன் பிறகு விஜயநகர பேரரசு, ஹொய்சாலா பேரரசு போன்ற ஆண்டுகளில் அவர்களினுடைய ஆட்சியில் கோலார் வந்தது. அப்பொழுதெல்லாம் தமிழர்கள் அங்கேதான் இருந்தார்கள். அதனால் கர்நாடகாவின் பல பகுதிகளில், தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகளில், பெங்களூர் உட்பட, கோலார் உட்பட, அரசு அறிவிக்கைகள் அனைத்துமே தமிழிலும் வெளிவரும். கன்னடம், தமிழ், சமஸ்கிருதம் 3 மொழிகளிலுமே அவர்கள் வெளியிட்டார்கள். ஒரு சில பகுதிகளில் தெலுங்கிலும் வெளியிட்டார்கள். குறிப்பாக விஜயநகர பேரரசு காலத்திலும் தெலுங்குக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சாளுக்கிய மன்னர்கள் முழுமையாக கன்னடம், தமிழ் 2 மொழிகளிலும் தங்களுடைய அறிவிக்கைகளை வெளியிடுவது அப்போது நடைமுறையில் இருந்தது. அப்படி என்றால் எவ்வளவு தமிழர்கள் அந்த பகுதியில் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் 1200 ஏறத்தாழ திப்பு சுல்தான் மைசூரை கைப்பற்றுகிற வரையில் 1700 ஆண்டு காலம் வரை இது நடைமுறையில் இருந்தது. பிறகு மைசூரை திப்பு சுல்தான், ஹைதர் அலி ஆகியோரின் ஆட்சியின் கீழ் வந்த பிறகு கோலாரில் தங்கம் இருப்பது வெளி உலகுக்கு தெரிய வந்தது. அதற்கு முன்னரே ராஜராஜன் சோழன் காலத்திலேயே தங்கம் இருந்ததும் அது ஓரளவிற்கு எடுக்கப்பட்ட செய்திகளும் இருந்தாலும், மைசூர் திப்பு சுல்தான் ஆட்சியின் கீழ் வந்தபோதுதான் முழுமையாக வெளி உலகுக்கு வருகை பற்றி தெரிந்தது. அவர்களும் பல கம்பெனிகளோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு, குறிப்பாக பிரெஞ்சு கம்பெனிகளோடு ஒப்பந்தம் மேற்கொண்டு இந்த தங்கம் எடுக்கிற பணியை துவங்கி இருந்தார்கள். ஆனால் முழுமையாக எடுக்க துவங்கவில்லை. சுரங்கம் தோண்டப்பட்டது. அதற்குள்ளாக திப்பு சுல்தான் வீழ்த்தப்பட்டு முழுமையாக ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இந்த ஒட்டுமொத்த மைசூர் மாநிலமும் வந்தது. அதன் கீழ் கோலாரும் மைசூர் அரசாங்கத்தின் கீழ் வந்துவிட்டது. ஒரு காலகட்டத்தில் இங்கு தங்கச் சுரங்கம் அமைத்தால் நிறைய தங்கம் எடுக்கலாம் என்ற செய்தி காட்டுத்தீயாக பரவ தொடங்கியது. அதுக்கு மிக முக்கிய காரணம், 1801ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சியை பிடித்து மைசூர் அரசாங்கத்தை நிர்மாணித்த பிறகு அங்கே இருந்த ஒரு தலைமை சர்வேயர், அரசாங்கத்தினுடைய தலைமை சர்வேயர், அவருடைய பெயர் ஜான் வாரன், லெப்டினன்ட் ஜான் வாரன். அவர் ஆக்சுவலா இராணுவ சர்வேயர். அவர் பிறகு சிவில் பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறார். லெப்டினன்ட் ஜான் வாரன் அவர் தான் 1802 முழுமையாக இதை சர்வே செய்கிறார், கோலார் பகுதியை. அவருக்கு செய்திகள் கிடைக்கிறது, அதாவது இங்கே தங்கம் இருக்கிறது, அதற்காக மக்கள் தோண்டி தோண்டி பார்க்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் இவர் முழுமையாக அதை சர்வே செய்து அங்கே தங்கம் இருப்பதை உறுதி செய்கிறார். அது ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக லண்டன் மாநகரிலே வெளியிடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த செய்தி வெளியானவுடன் உலகத்திலே இருக்கிற பெரும் பணக்காரர்கள், குறிப்பாக அயர்லாந்து, இங்கிலாந்தில் இருந்த பணக்காரர்கள், அவர்கள் ஏற்கனவே பிரிட்டிஷ் இராணுவத்திலோ அல்லது வேறு ஏதோ பணிகளிலோ பணியாற்றியவர்கள், அதில் பெரும்பாலும் ரிட்டையர் ஆனவர்கள், பெரும் செல்வந்தர்கள், இவர்கள்லாம் ஒன்றாக இணைந்து தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவுக்கும் படையெடுக்க தொடங்கிவிட்டார்கள்.
அவர்கள் வந்து பெங்களூரில் தங்கி கொண்டு, மைசூரில் தங்கி கொண்டு அந்த சுரங்கங்களை ஆய்வு செய்ய தொடங்கினார்கள். பல பேர் பலவாறாக தனித்துவமாக பொதுமக்களிடமிருந்து நிலத்தை வாங்கி, மைசூர் அரசாங்கத்திடமிருந்து நிலத்தை குத்தகைக்கு எடுத்து, இப்படி பலவாறாக அங்கு குழிகளை தோண்டி தோண்டி பார்த்தார்கள். ஒன்றும் தங்கத்தை எடுக்க முடியவில்லை. ஆனால் ஓரளவிற்கு அந்த தங்க துகள்கள் கிடைத்தது. எனவே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் செலவு அதிகமானதால் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். இந்த மாதிரி தேடுவது என்பது நீண்ட காலம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் பிறகு மைக்கேல் ஃபிடல் ராவல் என்று ஒரு லாவல் என்ற ஒரு ஐரிஷ் நாட்டினுடைய, ஐரிஷ் அயர்லாந்து நாட்டினுடைய, அது இங்கிலாந்து பக்கத்துல தான் இருக்கு, இங்கிலாந்தினுடைய மாகாணம் அது, அயர்லாந்து. அப்போது அந்த அயர்லாந்து நாட்டினுடைய இராணுவ வீரர், அவர் ஓய்வு பெற்றவர், ஏற்கனவே பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றியவர். அந்த லாவல் என்கிற அவர் ஒரு பேசிக்கலா ஒரு பொறியியல் படித்தவர், இராணுவ வீரராக இருந்தவர். அவர் வந்து இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு செய்கிறார். அங்கே இருக்கிற மக்களோடு கன்னடத்தில் மொழி பெயர்ப்பாளர்களை வைத்துக்கொண்டு, கன்னடம், தமிழ் இவற்றின் மூலமாக அங்கே இருக்கிற உள்ளூர் மக்களின் துணை கொண்டு அங்கே பெரும் சோதனைகளை நடத்தி அங்கு தங்கம் இருப்பதை அவர் உறுதி செய்து கொள்கிறார். எனவே இதை நேரடியாக மைசூர் சர்க்காரிடம் போய் கேட்டால் கொடுப்பார்களா, பங்கு கேட்பார்களா என்ற சந்தேகத்தில் இவர் என்ன செய்தார் என்றால், இங்கு அதிக அளவில் மக்னீசியம் கிடைக்கிறது, அது இல்லாமல் சில தாது பொருட்கள் கிடைக்கிறது, அதை எடுத்து நான் விற்க இருக்கிறேன், இதற்காக நான் ஒரு கம்பெனி வைத்திருக்கிறேன் என்று முறையாக மைசூர் அரசாங்கத்திடம் விண்ணப்பம் செய்து 20 ஆண்டு காலத்திற்கு குத்தகைக்கு எடுக்கிறார். இந்த குத்தகைக்கு எடுக்கிற காலகட்டத்திலே தான் அவர் தேடுதல் பணியில, அதாவது ஆங்காங்கு சுரங்கங்களை தோண்டி எடுக்கிறார். அதற்கு தனது பார்ட்னராக லண்டனில் இருந்து, அயர்லாந்தில் இருந்து பல பேரை வரவழைத்து, இந்த லாவல் என்பவர் பல கட்ட சோதனைகளை செய்து இறுதியாக அதில் வெறுத்து போயிட்டார். ஏன்னா தோண்டுவதை விட கிடைக்கிற தங்கத்தின் அளவு குறைவாக இருக்கிறது. இவர்கள் எப்படி, நான் சொன்னேன் அந்த ஜான் வாரன், அவரும் தங்கத்தை தேடினார், இந்த லாவலும் தங்கத்தை தேடினார். ஆனால் எல்லோரும் என்ன செய்தார்கள் என்றால், நேரடியாக மேலிருந்து கீழாக வெர்டிக்கலாக போர் இறக்குவோம், எப்ப தண்ணிக்கு போர் இறக்குவது போல், குழாய் பதிப்பது போல், அப்படி நேரடியாக சுரங்கங்களை தோண்டி கொண்டே இருந்தார்கள். அதில் எதுவும் பெரிதாக தங்கம் கிடைக்கவில்லை. ஒரு சில இடங்களில் தட்டுப்பட்டது. அது தோண்டுகிற பணத்திற்கு லாபம் கொடுப்பதாக இல்லை. எனவே அதையெல்லாம் விட்டுவிட்டு பிறகு அந்த 20 ஆண்டு காலத்துக்கு ஒரு குத்தகை எடுத்துட்டார். எப்படி குத்தகை எடுத்தாருன்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், தங்கம்னு சொல்லாம மக்னீசியம்னு சொல்லி, பல தாது பொருள்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி இவர் பாட்டுக்கு எடுத்துட்டு இருக்காரு தங்கத்தை. இது ஒரு காலகட்டத்தில் மைசூர் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருது. ஒரு 2-3 வருஷத்திலேயே கண்டுபிடிச்சிடறாங்க. பிறகு அவரை கைது செய்ய முயலும் போது இவர் ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றாரு. நான் உங்களுக்கு வரி மாதிரி கொடுத்துட்றேன் சரின்னு சொல்லி அவங்க 10% தங்கத்தை, எடுக்கிற ஒட்டுமொத்த தங்கத்தில் 10% கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு, திரும்பவும் லாவலிடமே அந்த ஒட்டுமொத்த கோலார் தங்க வயலும் ஒப்படைக்கப்படுது. அவரும் தோண்டி தோண்டி எடுத்து பார்க்கிறார். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அங்கே பெரிதாக ஒன்றும் லாபம் இல்லை என்ற முடிவுக்கு அவர் வருகிறார். எனவே அந்த ஜான் லாவல் என்ன செய்கிறார், 1875 இது இடையில் பல பேரிடம் கைமாறுகிறது. அதாவது ஜான் லாவல் வெளியேறாவிட்டாலும் அவர் நேரடியாக இங்கு இல்லாமல் பலரிடம் குத்தகைக்கு கொடுக்கிறார். அதன் பிறகு இது 1875 லண்டன் மாநகரை சேர்ந்த ஒரு மிக முக்கிய ஜான் டெய்லர் என்பவருக்கு செய்தி கிடைத்து, அவர் இங்கே தங்கம் இருப்பதை உறுதி செய்து கொண்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். அந்த கம்பெனிக்கு பேரு ஜான் டெய்லர் அண்ட் சன்ஸ். இந்த கம்பெனி ரொம்ப முக்கியமான கம்பெனி கேஜிஎஃப் வரலாற்று. இவங்க 1875 கோலாருக்கு வந்து இந்த ஜான் லாவலுக்கு பிறகு கைமாறிய பல பேரிடம் இருந்து இந்த சுரங்கத்தை குத்தகைக்கு எடுக்கிறார்கள். குத்தகைக்கு எடுத்து இவர்களும் தோண்ட ஆரம்பிக்கிற ஒரு 5-6 ஆண்டு காலம் தோண்டி பார்க்கிறார். ஒண்ணுமே கிடைக்கிது, பெரிய லாபம் இல்லை. மறுபடியும் அதே பிரச்சனை. இவரும் எப்படி தோன்றாருன்னா, வெர்டிக்கலா நேரடியா மேலேருந்து கீழ் நோக்கி அப்படியே போர் செஞ்சு அதுலேருந்து தாது மணலை எடுத்து அதை அப்புறம் கழுவி தங்கத்தை எடுக்கிற, இதுதான் அவருடைய ப்ராசஸ். பட் அவர்கிட்ட வந்து என்னன்னா, தோன்ற கருவிகள் நவீனமான கருவிகள் இருந்துச்சு. அப்பதான் இவருக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து, வடார்காடு மாவட்டத்திலேருந்து நிறைய கூலி தொழிலாளர்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் வரவழைக்கிறார். ஏன்னா அங்க கோலாரை சுற்றி இருக்கிற கன்னடர்களோ அல்லது ஆந்திர பிரதேசத்தில் இருந்த தெலுங்கு தொழிலாளர்களோ இது ஆபத்தான பணி என்பதால் அதில் இறங்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் எதற்கும் தயாராக
வேலைக்கு வருகிற அளவுக்கு அங்கே பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. வடார்காடு மாவட்டத்தில் தண்ணீர் பற்றாக்குறை, விவசாய பூமிகளில் விவசாயம் செய்ய முடியாத நிலை, விவசாயம் செய்தாலும் ஜாதிய பிரச்சனை, மிகப்பெரிய அளவில் அடக்குமுறை. எனவே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தலித் மக்கள் எப்படியாவது இந்த பகுதியில் இருந்து தப்பித்து சென்று விடும் வேண்டும் என்ற நிலையில் இருந்தவர்கள் எங்காவது வேலை கிடைக்காதா என்று பார்த்தபோது அவர்கள் கண்களில் இந்த ஜான் டெய்லர் அண்ட் சன்ஸ் கம்பெனியுடைய புரோக்கர்கள் தான் கண்களில் பட்டார்கள். ஒரு வழியாக அவர்களோடு சேர்ந்து இவர்கள் கோலாருக்கு வேலைக்கு வந்து இந்த ஆபத்தான வேலையில் இறங்க ஆரம்பித்தார்கள். இப்படி கடினமான பணிகளை செய்து கொண்டு தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் ஜான் டெய்லருக்கு நஷ்டம் ஏற்பட தொடங்கிவிட்டது. பெரிதாக தங்கம் கிடைக்கவில்லை. அப்பொழுது அவருக்கு ஒரு யோசனை. அவருடைய பார்ட்னர் போலவும் நண்பராகவும் இருந்த பிளம்மர் என்பவரை இங்கிலாந்திலிருந்து வரவழைக்கிறார். பிளம்மர் உலகின் பல தங்க சுரங்கங்களிலும் நிலக்கரி சுரங்கங்களிலும் வேலை செய்த ஒரு இன்ஜினியர், ரிட்டையர்டு இன்ஜினியர். எனவே பிளம்மர் அங்கே வந்தவுடன் இந்த இடங்களை ஆய்வு செய்கிறார். ஏற்கனவே தொலையிடப்பட்டதை பார்க்கிறார். அப்பொழுது அவருக்கு ஏதோ ஒன்று தட்டுப்படுகிறது. உடனடியாக அவர் என்ன சொல்லுகிறார், எனக்கு அனுமதி கொடுத்தால் நான் கிடைமட்டமாக தோண்டி பார்க்கிறேன். எல்லாம் வருஷல 1800லேருந்து ஏகப்பட்ட பேர் அந்த பூமியை தொலைச்சி பார்த்து தங்கம் லாபமா கிடைக்கல. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா கிடைமட்டமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு கிராஸா தோண்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன செய்யறாரு, ஒரு 35 டிகிரிலேருந்து 65 டிகிரி ஸ்லைடா வச்சு அதை வந்து தோன்றாரு. தோண்ட ஆரம்பிச்சா கிடைமட்டமா நேரடியா மேலேருந்து கீழே போகாம வெர்டிக்கலா இல்லாம ஹரிசாண்டலா ஒரு தோண்ட ஆரம்பிச்சோடனே ஒரு 10-15 நாட்களுக்குள்ளேயே ஒரு பெரிய தங்க படிமானத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. மிகப்பெரிய தடிமனான தங்கப்பாறை. ஜான் கம்பெனி, ஜான் டெய்லர் அண்ட் சன்ஸ் அன்னையிலிருந்து உலகத்தின் முதன்மையான நகை தங்க உற்பத்தி கம்பெனியா மாறுது. கோடிக்கணக்கில் பணம் குவியுது. உடனே அந்த வெற்றியை கொண்டாடும் விதமா தான் 1880 தான் இந்த ஜான் டெய்லர் கம்பெனி இதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனேயே பெரிய விழாக்கள் கொண்டாடப்படுது. அவங்க புதிய புதிய மெஷின்லாம் லண்டன்லேருந்து வர வைக்கப்பட்டு முழுமையா சுரங்க பணி ஆரம்பிக்கும் போது 1884. அப்பதான் முதலா அங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன், சர்ச்சு இதெல்லாம் கட்டப்படுது. அதுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான பணிகள். சுரங்கம் அமைந்து விட்டது என்றோடனே உடனடியாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனை அனுமதிக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா, இந்த பிளம்மருடைய நினைவாக அவர் கண்டுபிடித்த அந்த தங்க பாறைக்கு என்ன பேர்னா சாம்பியன் ரீஃப் என்று பெயர். பாறை சாம்பியன் பாறை என்று பெயர். சாம்பியன் லோடு என்று சொல்வார்கள். அதாவது ஒரு கிலோ மண் எடுத்தால் அதில் எவ்வளவு தங்கம் கிடைக்கிறது. அதுபோல இதுவரைக்கும் தோண்டி எடுத்த மண்ணிலிருந்து கிடைத்த தங்கத்தை விட இப்பொழுது இந்த கிடைமட்டத்தில் பாறைகளை தோண்டி எடுக்கும்போது கிடைக்கிற துகள்களில் இருந்து கிடைக்கிற தங்கத்தின் அளவு அதிகம். எனவே அது சாம்பியன் ரீஃப் என்று அந்த பாறைக்கு பெயரிடுகிறார்கள். அதன் நினைவாக அங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கும் சாம்பியன் ரீஃப் என்று பெயரிடுகிறார்கள். அங்கே ஒரு பெரிய சர்ச் இருக்கிறது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். அதுக்கு பேர் முதலாக இவர்கள் வைத்த பெயர் விக்டரி சர்ச். என இந்த தேடுதல் வேட்டையில் கிடைத்த வெற்றியை நினைவூட்டும் விதமாக விக்டரி சர்ச் என்று அந்த சர்ச்சுக்கு பேர் வைக்கிறாங்க. இப்படிலாம் ஒரு பெரிய வரலாறு அந்த கேஜிஎஃப் இருக்கு. அப்பதான் ஜான் டெய்லர் ஏற்கனவே கொஞ்சம் தொழிலாளர்கள்ல மிக ஆபத்தான வேலைக்கு உயிரை பணயம் வைத்து வந்த தொழிலாளர்களான வடார்காடு தொழிலாளர்களிடம் நம்மளுடைய சுரங்கத்துக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது, ஆயிரக்கணக்கில் இனிமே ஆட்கள் தேவை. ஏன்னா பெரிய அளவுல சுரங்கம் தோண்ட போறாங்க. கிட்டத்தட்ட 3.2 கிலோமீட்டர் ஆழம் கிடைமட்டமாக இந்த சுரங்கம் தோண்டப்படுகிறதுனா பார்த்துங்க. 3000 மீட்டர் 10,000 அடி ஆழம். சரிவா வேற போகணும். ஒரு மூச்சு விட கூட காத்து இருக்காது. கீழே போக 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 வெப்பம் 60 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு 3000 அடிக்கு கீழே போயிட்டீங்கன்னா 60 டிகிரி சென்டிகிரேட் ஆயிடும். நீங்க விடுற மூச்சு காத்து எல்லாமே வெப்பமா வரும். வெந்துருவான் ஆளு. வெளியில சொன்னா கேட்காது, பார்க்க முடியாது. ஒரு குறுகிய சந்து போல ஒரு பைப்பு இறங்குற இடத்துல
உங்களை ஒரு ஷாஃப்டில் கட்டி, அதாவது லிஃப்ட் என்று சொல்லுகிற ஒரு டயரில் இணைக்கப்பட்ட தகர கூண்டுக்குள் உங்களை தள்ளி மூடி மிக வேகமாக அதை விடுவாங்க. அப்படியே டயரை கட் பண்ணி விட்டுருவான், அவ்வளோதான். அது பாட்டுக்கு கீழே சர சர சரன்னு போய் கீழே போய் இடிச்சு நிற்கும். 3000 அடி உயரம், இருட்டு குகை எப்படி இருக்கும் பாருங்க. அதுக்குள்ளேயே பாதி பேர் சுற்றுவான் பயத்திலேயே. 3000 அடி உயரம் அது போய் இறங்கி, அப்புறம் அதுக்குள்ள பல பகுதிகளுக்கு உள்ள போகணும். அந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கும். ஏன்னா இந்த ஜான் டெய்லர்ஸ் கம்பெனி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட கேட்டு முதல்ல 1902 கோலாருக்கென்று தனித்துவமாக ரயில்வே ஸ்டேஷன், தனித்துவமாக மின்சாரம் வாங்குகிறார். இந்தியாவிலேயே முதலாக மாநகர பகுதி ஆட்சியில் இருந்த சென்னை, டெல்லி, பம்பாய், கல்கட்டா போன்ற பகுதிகளுக்கு பிறகு மின்சாரம் கிடைத்த ஒரே இடம் இந்தியாவில் 1902 என்றால் அது கோலார் தான். கோலார் கிராமப்புற பகுதிகளுக்கே அப்ப மின்சாரம் வந்துருச்சு. அதை பயன்படுத்தி கொண்டு பெங்களூர் மாநகருக்கு மின்சார தொடர்பு கொடுக்கப்பட்டது என்றால் அது கேஜிஎஃபால தான். இது சிவசமுத்திரம் என்று சொல்லி கொள்ளைக்கால் பக்கத்துல காவேரி நுழையக்கூடிய இடத்தில் கோலாரிலிருந்து ஏறத்தாழ 140 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற சிவசமுத்திரம் வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சி, அது கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் நுழையிற இடம். ஈரோடு மாவட்டம் தொடங்குது, அங்க கோலார் மாவட்டம், இது மைசூர் மாவட்டம் முடியக்கூடிய இடம். அந்த இடத்துல சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி இருக்கு. அந்த நீர்வீழ்ச்சியில உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை கோலாருக்கு எடுத்து கொடுத்தார்கள். அங்கிருந்து தான் பெங்களூருக்கு மின்சாரம் போச்சு. அது இந்த வரலாற்றின் பின்னணியில் பெங்களூரு மின்சாரமே கோலார் கேஜிஎஃப்க்கு கிடைத்ததனால்தான் உடனடியாக கிடைத்தது என்று வரலாறு சொல்லுகிறது. அந்த காலத்திலே ரயில்வே நிலையம், அது பெங்களூரு இந்த பக்கம், அந்த பக்கம் சில கிராமங்களை இணைக்கிற, எல்லாமே கிராமம்னா கேஜிஎஃப்காக அந்த சுரங்க பகுதிகள் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் ரயிலால் அவங்க இணைக்கிறாங்க. எல்லாமே மக்கள் போக்குவரத்து கிடையாது, எல்லாம் சரக்கு போக்குவரத்தாக தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மக்கள் போக்குவரத்துக்கு அந்த ரயில் நிலையம் பயன்பாட்டுக்கு வந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. இப்படி இந்த சுரங்கத்தில் வேலை செய்வதற்கு ஜான் டெய்லர்ஸ் கம்பெனிக்கு மக்கள் அலைமோதி வர தொடங்கி விட்டார்கள். பிழைப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அங்கேயோ ஜாதி அடக்குமுறை, பணமில்லை, விவசாயம் செய்ய முடியவில்லை, எங்கு பார்த்தாலும் வறட்சி, கூலி வேலைக்கு இடம் கிடைக்காமல் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த லட்சக்கணக்கான ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த தலித் இளைஞர்கள் தங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக மூட்டை முடிச்சுகளோடு குடும்பத்தை அழைத்து கொண்டு கோலாருக்கு பயணமாக செல்ல தொடங்கிவிட்டார்கள். குடியாத்தம் பயணம் சாலைகள்ல எங்க பார்த்தாலும் ஜனங்க வேலை தேடி கோலாரை நோக்கி பயணம் செய்வதை பார்த்தார்கள் என்று வரலாறு சொல்லுது. ஆபத்தான வேலை, பல உயிர் இழப்பு. உள்ள போனா சுரங்கம் இடிஞ்சு விழும், ஆக்சிஜன் கிடைக்காம போவோம். இது இல்லாம உள்ள நிறைய பாறைகளில் இருந்து கசியக்கூடிய விஷ வாயுக்கள், அதுல பல பேர் உள்ளேயே செத்துருவான். செத்தாங்கிறதே 3 நாள் 4 நாள் கழிச்சுதான் மேல உள்ளவங்களுக்கு தெரியும். அவ்வளவு கடினமான பணி, உயிரை பணயம் வைத்து உள்ளே போய். இதை விட இன்னொரு கொடுமையானது, நீங்க பல 100 அடி கீழே போய் அங்க இருக்க பாறையை குடையணும். அது நவீன ஆயுதங்கள் கொடுத்துருந்தாங்க அந்த கம்பெனி. ஆனா அது எல்லாம் குவாட்ஸ் பாறை. அதை உடைச்சி எடுத்தா அது உள்ளதான் தங்க துகள் வரும், கலந்துதான் வரும். அதை உங்களுக்கு ட்ரில் பண்ணணும். ட்ரில் பண்ணும்போது குவாட்ஸ்னா நம்ம பாறை, நம்ம வீட்டில் போட்டுருக்கோமே டைல்ஸ், அது மாதிரி இருக்கும். அதை அந்த கருங்கல்லை நீங்க துளையிடும் போது எவ்வளவு துகள்கள் பறக்கும். ஒரு குறுகிய இடத்துக்குள்ள அந்த துகள்கள் பறக்கும் போது நீங்க சுவாசிக்க ஆரம்பிச்சு கொடுமையான ஆஸ்துமா. இந்த ஆஸ்துமா வந்ததுன்னா அதுக்கு அந்த காலத்துல ஒரு மருத்துவமனையிலும் மருத்துவம் கிடையாது. இதுக்கு பேர் சிலிக்கோசிஸ், மிக ஆபத்தான நுரையீரல் நோய். அந்த காலத்துல இதுக்கு மருத்துவமே இல்லை. உரிய முகமூடிகள், மாஸ்கும் கொடுக்கப்படவில்லை. இவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதால், வறிய நிலையில் இருப்பதால் அதை பயன்படுத்தி கொண்டு இந்த ஜான் கம்பெனியினுடைய புரோக்கர்கள் அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்களை கொண்டு வந்து அந்த சுரங்கத்துக்குள் இறக்கி அதுல பல பேர் இறந்து அவர்களுடைய வறுமை உயிருக்கு விலை வைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. பல பேர் இறந்து போயிட்டாங்க. எல்லாம் தமிழன், ஒருத்தவங்க கூட வெளி மாநிலத்தை சேர்ந்தவன் கிடையாது. மற்ற மாநிலத்திலிருந்து வந்தவர்கள்லாம் மற்ற வேலைகளை தான் செய்தார்களே தவிர யாரும் சுரங்கத்திற்குள் இறங்க முன் வரவில்லை. அதிலேயும் மற்ற சமூகங்கள் கூட வராத சூழ்நிலையில் இந்த தலித் சமூக இளைஞர்கள் தான் இந்த கடினமான பணிக்கு பணி அமர்த்தப்பட்டு இரவு பகலாக உழைத்து ரத்தம் உறிஞ்சப்பட்டு
இந்த சிலிக்கோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு நுரையீரல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 40 வயது 45 வயதில் இறந்து போகிற கொடுமை கோலாரில் நடைபெற்றது. அப்பெல்லாம் கோலார் வீதிகளில் பார்த்தீங்கன்னா விதவைகளினுடைய எண்ணிக்கை அதிகம், கைம்பெண்களுடைய எண்ணிக்கை அதிகம், கணவனை இழந்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள். காரணம் இந்த சிலிக்கோசிஸ் நோய். இதல்லாமல் இடையில் குடி பழக்கங்கள், அது வேறு, வறிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கே உரிய பழக்கங்கள் தொற்றி கொண்டது, நிறைய பாதிப்பு. இது இப்பொழுதுதான் அவர்களினுடைய உயிரை பணயம் வைத்து இந்த கம்பெனிகள் செய்கிற அட்டூழியங்கள். அதன் பிறகு அது ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அப்பவும் இதே கொடுமை தொடருது, யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லை. அப்பதான் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மிகப்பெரிய தொழிற்சங்கங்களை அமைச்சு போராட்டங்களை முன்னெடுக்க தொடங்கியது. மைசூர் மாகாண ரயில்வே மற்றும் சுரங்க தொழிலாளர்கள் யூனியன் ஒரு யூனியன் வந்துச்சு. கேஜிஎஃப் ரயில்வே அண்ட் மைன் ஒர்க்கர்ஸ் யூனியன் அதுக்கு பேர். அது வந்த பிறகுதான் இந்த கொடுமைகளை தட்டி கேட்பதற்கு ஒரு ஆள் இருக்கிறார்கள் என்ற நிலை வந்தது, ஒரு சங்கம் உருவாச்சு. அது வரைக்கும் ஜாதி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க வரும்போதும் இவங்க தனியா பிரிஞ்சு வந்தாலும் இவர்களை ஆதிக்கம் செலுத்திய அதே வடார்காடு மாவட்டத்தின் மற்ற சமூகங்கள், அந்த சமூகங்கள்லாம் மேல்நிலை பணியில அமர்ந்து கொண்டு மேஸ்திரிகளாக, இவர்களுடைய சூப்பர்வைசர்களாக, டைமர் என்று சொல்வார்கள், நேரம் எத்தனை மணிக்கு உள்ளே இறக்குவது, எத்தனை மணிக்கு அவர்களை மேலே தூக்குவது என்று அந்த வேலை பார்க்கக்கூடியவர்கள், உதவியாளர்களாக வந்தவர்கள், பொற்கொள்ளர்கள், ஆசாரிகள், அங்கே இருக்க லேத் வேலை செய்வதற்காக வந்த விஸ்வகர்மாக்கள், கணக்கு பார்க்க வந்த முதலியார்களும் ஐயர்களும் என்று மேல்தட்ட வர்க்கம் ஒரு புறம். இவர்களுக்குள்ளாக அங்கேயும் போய் ஜாதி சண்டை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் தான் எப்பொழுதும் கம்யூனிஸ்ட் சொல்வது போல உணவுக்கு பஞ்சம், கூலிக்கு பஞ்சம், வேலை செய்வது வர்க்கமாக மாறுகிற போது, ஒர்க்கிங் கிளாஸாக மாறும்போது மற்ற சமூக பேதங்கள் மறைந்துவிடும் என்று சொல்வார்கள். அது அங்கு நடைபெற்றது, கோலாரில் நடைபெற்றது. அவர்களை எல்லாம் ஒன்றிணைச்சது. அப்பதான் எல்லாரும் ஒன்னா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நம்மளுடைய வேற்றுமைகளை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் நாம் பகைந்து கொள்வதால் எதிரிகள் நம்மளை லாவகமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு 1940களுக்கு பிறகு சுதந்திரம் அடையுது. பிரிட்டிஷ் இராணுவத்திடமிருந்து இந்திய அரசு இவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிற போது அங்கே இந்திய அரசாங்கமே, மைசூர் அரசாங்கம் கொஞ்ச நாள் நடத்துது, 1900 வரைக்கும். அந்த மைசூர் ஸ்டேட் இந்தியன் யூனியன் கவர்மெண்டோடைய முழுமையா இணைகிற வரைக்கும் மைசூர் ஸ்டேட் நடத்துச்சு. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது ஒப்படைக்கப்பட்டது. மத்திய அரசு நேரடியாக இந்த நிறுவனங்களை நடத்திய பொழுதெல்லாம் இவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தது இந்த ஒர்க்கர் யூனியன்கள் தான், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்த பிறகு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 3 முறை அதிமுக அங்கே எம்எல்ஏ சட்டமன்ற கோலார் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றி இருக்கிறது. அந்த அளவிற்கு அவர்கள்லாம் தொழிற்சங்கத்தில் இணைந்து அந்த மக்களுக்காக போராடினார்கள். அது பல தலைவர்கள் இருக்காங்க, நம்ம யாரையாவது விட்டுட்டோம்னா தப்பா போயிடும், அதனால நான் அதை சொல்ல விரும்பல. பல தலைவர்கள் அங்கே, குறிப்பாக ஆர்பிஐ, ரிபப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அம்பேத்கருடைய கட்சி, அது தலித் மக்களினுடைய முன்னேற்றத்துக்காக போராடி அந்த கோலார் நகரியம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, முனிசிபாலிட்டி மாதிரி, அதை கூடிய அந்த உள்ளூராட்சி நிர்வாகத்தை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருந்த கட்சி அம்பேத்கர் துவக்கிய அந்த ஆர்பிஐ கட்சி. அந்த கட்சி தான் அங்கே கோலாரில் மிகப்பெரிய கட்சியாக ரொம்ப நாட்கள் இருந்தது. திமுக இருந்தது, அதிமுக இருந்தது, மார்க்சிய கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், ராபர்ட்சன் பேட், ஆண்டர்சன் பேட் என்று 2 முக்கிய பகுதிகள். அங்கெல்லாம் போனீங்கன்னா கோலாரில் எம்ஜிஆர் சிலையை பார்க்கலாம், அண்ணா சிலையை பார்க்கலாம், அந்த பூமியில பெரியாரை வணங்குகிறதை பார்க்கலாம். இதெல்லாம் அம்பேத்கருடைய படங்கள், சிலைகள் என்று அது ஒரு தமிழர் பூமியாகவே இருக்கிறது. எங்க பார்த்தாலும் தமிழர்கள் தான். 60-70% பேர் தமிழர்கள். அதிலேயும் கிட்டத்தட்ட 80% பேர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், தலித் இளைஞர்களாக வந்தவர்கள். அதே தொழிற்சாலைகள் பணி செய்து சிலிக்கோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு ஆஸ்தமா ஏற்பட்டு இறந்து அதில் தப்பி பிழைத்த எத்தனையோ குடும்பங்கள் அந்த ஆலை 1970கள் மத்தியிலே நஷ்டத்தில் இயங்க தொடங்கிய போதே பல பேர் வேலை வாய்ப்பு இழந்தார்கள். ஊனமுற்றவர்களுக்கு நஷ்டஈடு கிடையாது, இறந்து போனவர்களுக்கு நஷ்டஈடு கிடையாது. அவர்களுக்கென்று ஒடுக்கப்பட்ட அந்த சமுதாயத்திற்கென்று கொடுக்கப்பட்ட லயன்ஸ் என்று சொல்லப்படுகிற லயன் வீடுகள், அது வீடுகள் என்றே சொல்ல முடியாது, பனை ஓலையாலும் சுவர் கூட கிடையாது, அதுக்கு ஓலைகளை வேய்ந்து அதிலே சேற்றை மூடி ஒரு சுவர் போல எழுப்பி வைத்திருப்பார்கள் லயன் வீடுகள் என்று, அந்த சுகாதாரமற்ற வீடுகள்.
அந்த இடங்கள் இன்னமும் அவர்களுக்கு டாக்குமெண்டேஷன் பண்ணி தராமல் அந்த கம்பெனிகள்லாம் இவர்களின் உழைப்பை சுரண்டி விட்டு இவர்களை கைவிட்டு விட்டு சென்று விட்டனர். இன்னமும் ஹைகோர்ட்ல தீர்ப்புகள் கொடுக்கப்படுகிறது, இன்னமும் கொடுக்கப்படுகிறது. 2020 வரைக்கும் கூட தீர்ப்புகள் வந்து விட்டது. ஆனால் அவர்கள் கைக்கு இந்த நிலங்கள் வரவில்லை, பிஎஃப் தொகை வரவில்லை, அவர்களுடைய பென்ஷன் தொகை பல பேருக்கு வரவில்லை. அந்த பணி காலத்திலே ஸ்ட்ரைக் செய்த போது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தொகை, சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்களுக்கான தொகை எதுவுமே இன்னமும் அவர்களுக்கு வந்து சேரவில்லை. கேஜிஎஃப் என்பது எவ்வளவு மகிழ்ச்சிகரமான ஒரு பொருளாதாரத்தை அவர்களுக்கு கொடுத்ததோ, அதே மக்களுக்கு நோயை கொடுத்தது, அதே மக்களுக்கு சம்பளம் இல்லாத சூழலில் கஷ்டத்தையும் கொடுத்தது. 1960கள் மத்தியில் நடந்த துப்பாக்கி சூடு, அதற்கு முன்னால் போராட்டங்களில் நடந்த துப்பாக்கி சூடெல்லாம் மறக்க முடியாதது. ஆங்கிலேயர்கள் காலத்தில் 2 முறை 21 நாள் தொடர் வேலை நிறுத்தம். இந்த சிலிக்கோசிஸ் நோய்க்கு ஒரு மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், அவர்களுக்கான மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இழப்பீடு தர வேண்டும் என்ற போராட்டம் ஒரு பக்கம், மெட்டர்னிட்டி லீவு தர வேண்டும், கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு விடுமுறை சம்பளத்துடன் அளிக்க வேண்டும் என்று ஒரு போராட்டம். இதையெல்லாம் தொடர்ந்து தான் 8 மணி நேர வேலையே உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது என்று சொன்னால், கோலார் தங்க வயலில் தமிழர்கள் நடத்திய போராட்டம் தான் அகில இந்திய அளவிலே பல மாற்றங்களை தொழிலாளர் சட்டங்களில் ஏற்படுத்தியது. குறிப்பா ஆங்கிலேயர் காலத்துல அவர்களுக்கு எதிராக போராட்டம், துப்பாக்கி சூடு, பல பேர் இறந்து போனாங்க, சுட்டு கொன்னான் இங்கிலீஷ்காரன். இதெல்லாம் கொடுமையான இது. அதுலேயும் பார்க்க போனா அந்த கேஜிஎஃப்ல மேல்தட்டுல வந்து ஆங்கிலேயர்களே இருப்பாங்க. அதனாலதான் அதை ஒரு லிட்டில் இங்கிலாந்துன்னு சொன்னாங்க. ஆங்கிலேயர்கள் அங்க ஆட்சியில் இருந்தபோது தங்க சுரங்கத்தை நடத்திய காலகட்டத்தில், சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இங்கிலாந்து இருக்குமோ அது போல இருந்துச்சு கோலார். அங்க இருக்கிற மாட மாளிகைகள், அரசு அதிகாரிகளுக்கான வீடுகள், தெருக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கிலாந்து மாதிரி இழைச்சி கட்டியிருப்பாங்க. அப்பவே குளிர்சாதன வசதிகள், என்னென்ன நவீன கருவிகள் உண்டோ அத்தனை உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன 1901 அங்க கரண்ட் வந்துருச்சு. இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது மின்சாரம், வீட்டுக்கு வீடு மின்சாரம் கிராம பகுதியில. அந்த மின்சாரம் கொடுக்கப்பட்ட வசதிகள் இவையெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வசிப்பாங்க, அதிகாரிகள் வசிப்பாங்க, இராணுவம் வசிக்கும். அதற்கு பக்கத்திலேயே இந்த தொழிலாளர்கள் உயிரை விட்டவர்கள் அந்த தங்கத்தை எடுத்து கொடுப்பதில்லை. கொடுமை என்னன்னா, அந்த தங்கத்தை அவர்களை கண்ணால கூட பார்க்க முடியாது. உடைச்சி எடுக்கப்படுவதில் இருந்து கிடைக்கிற அந்த துகள்களை தான் கொடுப்பாங்க அவங்கள்ட்ட. அவங்க அதை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல ப்ராசஸ் பண்ணி தங்கத்தை பிரிப்பார்கள். அந்த தங்க துகள்களை தங்கள் மடியிலே கட்டி கொண்டு சென்று விடுகிறார்கள் என்று திருட்டு பட்டம் சுமத்தி இந்த ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கத்தையும் அவமானப்படுத்திய போது ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சது. அப்பதான் பிரிட்டிஷ் இராணுவம் என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க 10 கை விரல் ரேகையும் ஒவ்வொரு மாசமும் வைக்கணும். இவங்க உள்ளுக்குள்ள போகும்போது அந்த ரேகையும் வெளியில வரும்போது ரேகையும் ஒத்து இருந்தா தான் பார்ப்பாங்க, இதுல யாராவது வெளியால் பூந்து எடுத்துட்டு போயிடுறாங்களா. இந்த ஒவ்வொரு தடவையும் சோதனைகள், ரேகைகள் வைக்கணும், கையெழுத்து போடணும். இதெல்லாம் சந்தேகத்தின் பேரில் ஒரு திருடரை நடத்துகிற, ஜாமீனில் இருக்கக்கூடியவர்களை நடத்துவது போல அந்த அரசாங்கம் நடத்தியதை எதிர்த்து நடைபெற்றது ஒரு 21 நாள் தொழிலாளர் போராட்டம். பல கோரிக்கைகளை முன்வைத்தது. அதுல முக்கிய கோரிக்கை, எங்களை இப்படி திருடர்கள் போல் நடத்தக்கூடாது என்று சொல்லி நடத்திய போராட்டம் துப்பாக்கி சூட்டில் முடிந்து 15 பேருக்கு மேல் உயிரிழந்து போனார்கள். எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்று கூட கோலார் அரசாங்கம் தெரிவிக்கவில்லை வெளியில. அந்த அரசு அதிகாரிகள் ஆங்கிலேய காலத்தில் தெரிவிக்கவில்லை. இப்படியெல்லாம் போராட்டம் நடந்து பலவற்றை இழந்து கேஜிஎஃப் வரலாறு தங்க முகத்தை வெளியிலே காட்டினாலும் எத்தனையோ சோக முகங்கள் அதன் உள்ளே அடங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு நாள் இதை பற்றிய கூடுதல் தகவல்களை, அங்கே இருக்கிற தமிழர்களின் வாழ்க்கை, இப்பொழுது அந்த ஒட்டுமொத்தமாக சுரங்கம் மூடப்பட்டு வேலை இழந்த இளைஞர்கள் காலை 4 மணிக்கு ஸ்வர்ணா எக்ஸ்பிரஸ் என்று ஒன்று போகிறது, அதில் ஏறி பெங்களூருக்கு போனோம். அது 7 மணிக்கு 8 மணிக்கு பெங்களூருக்கு போனால் அங்கே வேலை செஞ்சுட்டு மறுபடியும் அங்கே வேலை செஞ்ச இடத்துலேருந்து முடிஞ்சு ஓடோடி வந்து ரயிலில் ஏறி திரும்ப வீட்டுக்கு வர வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை. சுரங்கம் மூடப்பட்டு விட்டது. படித்த இளைஞர்களில் சில பேர் பெங்களூரில் நல்ல வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். நிறைய குடும்பங்கள் இந்த கோலார் தங்க வயல் லாபத்திலே நல்ல விதத்திலே முன்னேறி இருக்கிறது. ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை, உழைத்த உழைப்புக்கு கூலி கிடைக்கவில்லை. உரிமைகள் விட்டு கொடுக்கப்பட்டதனால், ஒற்றுமையின்மையினால், ஜாதிய பிரச்சனையினால் கேஜிஎஃப் தொழிலாளர்கள் இழந்தது ஏராளம். வேற்று மாநிலம், வேற்று மொழி என்ற இன்னொரு இடத்தில் அவர்கள் தங்களுடைய
அந்த குணாதிசயங்களை, அந்த ஜாதிய மோதல்களை விடாத காரணத்தினால் பட்ட அவலங்கள் ஏராளம். இன்னும் மேலதிக தகவல்களை நாம் அடுத்து பல காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.